இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மன் பாதத்துல குங்குமத்தை வச்சு பூஜை பண்ணி அதை உங்க கையால வாங்கி மாங்கல்யத்துல வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்ன விளையாடுறியா? அப்பதான் பரிகார பூஜையோட பலன் பரிபூர்ணமா கிடைக்குமா. அதனால நீங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கோவிலுக்கு வந்தீங்கன்னா. பார், இதுலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. வீட்டுல வச்சு இந்த பூஜை எல்லாம் செஞ்சதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா வேற வழி இல்லாம நான் பொறுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கோயிலுக்கு வரணும்னு சொல்றேன். அது இல்லங்க, நாளைக்கு ஒரு நாள் பூஜை மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா. நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்க. 1008 வேலை இருக்கு எனக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்கு வாங்கன்னா என்ன அர்த்தம்? அது இல்லங்க, இது ஒரு முக்கியமான. போதும், நடக்காத விஷயத்தை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டேன். என்னது? நீ ஃபாரின் போறியா? அதுவும் நாளான்னைக்கா? ஆமா. எப்ப இதெல்லாம் டிசைட் பண்ண? அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள கோவில்ல பார்த்தேன். அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு அமெரிக்கால வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க. எப்படியும் பூஜை முடிஞ்சதும் நான் இங்க இருக்க போறது இல்ல. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். அவசரமா எனக்கு இந்த டிக்கெட் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்குதான் சொல்றேங்க, கடைசி பரிகார பூஜை முடிஞ்சதும் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். கிளம்பி போயிருவேன். இனிமே என்னால ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு வராது. நான் உங்க வாழ்க்கையில இருந்து மொத்தமா விலகி ரொம்ப தூரம் போயிருவேன். திவ்யா அக்காக்கும் உங்களுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடந்து 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அத மட்டும்தான் நான் சாமி கிட்ட தினமும் வேண்டிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல. கேக்குறதுக்கான உரிமையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேக்குறேன். முதலும் கடைசியுமா நாளைக்கு மட்டும் இந்த பரிகார பூஜையை செய்யறதுக்கு நீங்க கோவிலுக்கு தயவு செஞ்சு வரணும். இந்த ஒண்ணு மட்டும் செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் நான் உங்க முன்னாடி கூட வரமாட்டேன்.